புவனகாளீஸ்வரி திருப்பாதங்களை பணிகிறேன். இன்று ஔவையார் எழுதிய மூதுரையில் 16வது செய்யுள். அடக்கமாய் இருப்பவர்களுக்கு ஆற்றல் அதிகம். அதில் எதை பற்றி சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? செய்யுள். அடக்கமுடையார் அறிவிலார் என்னென்றி கடக்க கருதவும் வேண்டாம். மடத்தலையில் ஓடிமீன் ஓட உரிமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இதற்கான பொருள், இப்போ கொக்கு மீன் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? சின்ன மீன்லாம் வந்தால் பிடிக்காது. எப்பயுமே பெரிய மீன் தான் டார்கெட் பண்ணுமே. எவ்வளோதான் சின்ன மீன் வந்தாலும் நின்ன இடத்துல அப்படியே தான் நிற்கும் கொக்கு. சின்ன மீன் வர வர அந்த சின்ன மீனை துரத்திட்டே தான் பின்னாடி பெரிய மீன் வருமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பெரிய மீன் வந்த உடனே அதோட பயன்படுத்தி அந்த பெரிய மீனை பிடிச்சி அது அப்படியே வயிறு நிறைய சாப்பிட்டுக்கும். இதே மாதிரி தான் இந்த மாதிரி சின்னவங்க, நம்மளோட வயசில் சிறியவங்க, ரொம்ப அடக்கமாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மளுக்கு மேலே வந்துடுவாங்களா, இவங்களாம் என்ன ஆள், இப்போலாம் நினைக்கவே கூடாது. அவங்க அடக்கமாக இருக்கிறாங்கன்னா அந்த கொக்கு எப்படி சிறிய மீனெல்லாம் அது போக விடுதோ அதே மாதிரி அது நேரம் வந்த பிறகு அப்படியே பெரிய மீன் வந்தோடனே அதை எடுத்து அதோட உணவாக ஆக்கிக்குது. அதே மாதிரி நேரம் வந்தோடனே அடக்கமாக இருக்கிறவங்க அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க. அதனால இவன் அமைதியாக இருக்கான், இவெல்லாம் ஒன்றும் சாதிக்க மாட்டான், நம்ம கீழே தான் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அவங்கக்கிட்ட நம்ம எச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படின்னு அவங்க ஔவையார் சொல்கிறாரு. எனவே இந்த காலத்துக்கும் தேவையானது தான். எனவே இதை நம்ம நல்ல வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.